ஹாய் ஃப்ரெண்ட், எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி ஜாத்திரை, அதனால் பொங்கல் வச்சுலாம் எடுத்துன்னு போயின்னு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாங்க. அக்கா அவங்களுக்கும் ஃபோன் பண்ணால் வரேன்னாங்க சாயந்தரம். இப்போ சஞ்சனா வந்து தான் ஸ்கூலுக்கு போயின்னு இருக்கு. பாருங்க, ஜாத்திரைக்கு வரலையா பொங்கல் வைக்க? ஏமா? எக்ஸாம் இருக்கா? சரி, இன்னைக்கு போ. சரி, நாளைக்கு லீவ் போட்டுக்கோ, ஓகேவா? பொங்கல் வைக்க கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் நடுவீதி கெங்கம்மாண்ட ஃபஸ்ட்டு போய் பூ ஊற்றிட்டு அப்புறமா கெங்கம்மா கோயிலாண்ட போய் பொங்கல் வைக்கணும். இப்போ பூ ஊற்ற போகிறோம் நாங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடுவீதி கெங்கம்மா. ஊற்றிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். இப்போ வந்து பொங்கல் வைக்கணும், அதனால் கெங்கம்மா கோயிலுக்கு போயின்னு இருக்கோம். இவன் வேற கடைகளை பார்த்தோ இதோ அதோ இதோ இதுடா எல்லாமே இது வேற. சாயந்தரம் வந்து வெள்ளம் கம்முடுறா, சரியா? கெங்கம்மா கோயிலுக்கு வந்துட்டோம் நாங்கள். வந்துட்ட பிறகு ரொம்ப ஜனங்க காலையிலே, ஆனாலும் சீக்கிரமாக எப்படின்னா வச்சுட்டு போனோன்னு பொங்கல் எப்படியும் உள்ளே நோஞ்சிட்டோம். ஆனாலும் என்ன பொங்கல் வச்சிட்டோம், சாமி தான் உள்ளே போய் பார்க்க முடியல. அப்புறமா போய் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப கீவுங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். குழந்தை வேறு நான் சரணு, அவனை வச்சுன்னு சாமி கும்பிட முடியல, அதனால் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நல்லா இருந்துச்சு பிரியாணி. நைட்டு போய் இப்போ வரு. டைம் என்ன இருக்குது? டைம் என்ன எனக்கு 12 ஆயிடுச்சா? 11 மணிக்கே வந்தாங்க. டிராபிக் அதிகமா இருந்தது. ஏன்னா சென்னையில இருந்து வரணும்ல. சென்னையில இருந்து இங்க என்ன ஒரு நினைதா கரக்கா மாதிரி அங்கிருந்து வர்றதுக்கு சென்னையில இருந்தாரியா? சரி, எப்படியோ வந்துட்டேன். சரி, நீ பசங்களெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? இப்ப சித்தி நல்லா ரெடி பண்ணிட்டு இருக்குது, உங்களுக்கு வச்சுட்டு. அந்த 5 ரூபாய் பார்த்து எங்க போயிட்டான்? கடைக்கு போய்க்கிறான். அவங்க வந்த உடனே 5 5 5 தான். ஹீரோ என்ன பண்ணுகிறாரு இப்ப? சரி, இந்த போட்டு தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணலாங்க சமையல். நீ எதுவும் செய்தாலும் நீ உக்காந்துனதே எனக்கு போதும். ஏன் அப்ப உக்காந்துக்கிறதுக்கா வருவாங்க? தங்கச்சி வீட்டுக்கு வந்து அக்கா உக்காந்துதான் சந்தோஷமே. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன செய்யலாமோ செய்யலாம். ரொம்ப நேரம் ரெடி பண்ணிக்கிறான் கைவா. ஆமாவா? அவங்க தங்கச்சி அழகா இருக்கும்பா. நான் இவ்வளவு நேரம் எவ்வளவு அழகா சொன்னேன், உங்க மூத்த அழகா இருக்குதுன்னு. உடம்பு சரியில்லை, நடக்க முடியாது. கிளம்பிட்டோம், நல்ல போயின்னு இருக்கோம். எல்லாரும் முன்னாடி நம்மளும் போலாம்டா, வட போலாம். பாருங்க, 3 பேர் முன்னாடி போயிட்டு 3 பேர் சீக்கிரமா போயின்னு இருக்காங்க. அவங்களாம் வண்டியில் போயிட்டாங்க, நம்மள மட்டும் பின்னாடி எனக்கு வச்சுட்டாங்க. இப்ப வந்து அவங்கள பிடிச்சிட்டோம். பாருங்க, எல்லாரும் ஒன்னா தான் போயின்னு இருக்கோம். எங்க போறீங்க? சரி வாங்க போலாம். நாங்க நடந்து வந்துட்டோம், இவங்க வண்டியில் வந்தாங்க. ஆனா எங்களுக்கான முன்ன வந்துட்டாங்க. இப்ப எல்லாரும் வாங்க திருவிழா பார்க்கலாம். மழை வந்ததுனால அவ்வளோ கடைங்க வைக்கல, ரொம்ப ஜனமா இருப்பாங்க. நாங்க அதனால சீக்கிரமா வந்துட்டோம். அவங்க பால்கோவா இதை வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. வெள்ளலாம்பா, வெள்ளாடலாம். பெரியமாங்க வாட்டி இரு, இதை வாங்கி சாப்பிட்டு போயிருக்காங்க பெரியமாங்க. இப்போ ஜனமே இருக்க மாட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஃபுல் ஜனமாக இருப்பாங்க. அதனால தான் நாங்கள் சீக்கிரமாக வந்தோம்.
சாமி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து பசங்கள்லாம் ஆர்வமாக இருக்கிறாங்க விளையாடுறதுக்கு. அதனால் அவங்கள விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போயின்னு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். சிங்கிள் பாய் அவரு. மிது கூட போடுவா ஏம்பா இதுனா அது போறப்ப கேட்டேன், எனக்கு சொல்லவே இல்லை நீங்க. எத்தனை முறை வாங்குவீங்க அதை? திருவிழாலாம் சுற்றி பார்த்துட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.